தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவும் விவசாய சங்கமும் இணைந்து இந்த நடைபயண இயக்கத்தை நடத்துகிறோம். இந்த பெருந்திரள் நடைபயண இயக்கத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக உறுப்பினரும் தனி சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார். விவசாய சங்கத்தின் மாநில தலைவர்களில் ஒருவரான தோழர் நருமையா அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார். கட்சியின் தொழிற்சங்கத்தின் விவசாய சங்கத்தின் முன்னணி தலைவர்கள் பலரும் ஏராளமான தொண்டர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவர் சார்பிலும் உங்களுக்கு கரங்குப்பி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடுங்காலமாக தமிழுக்கும் கன்னடத்திற்கும் தொன்மை கலாச்சாரங்களை, நமது உறவுகளை நிலைநிறுத்தி வருகிற காவிரியின் மீது மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது இரு மாநில மக்களின் ஒற்றுமையை கேள்விக்குள்ளாக்கும், இந்தியாவின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும். எனவே மேகதாதுவில் அணை கட்டுகிற முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும். நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே இருக்கிறது, ட்ரிபியூனல் தீர்ப்புகள் இருக்கிறது, நாடாளுமன்ற கருத்துக்கள் இருக்கிறது. இதை மதித்து நடக்க வேண்டும். நீங்கள் தமிழ் மக்களின் தேவைகளை கர்நாடக அரசு உணர வேண்டும். டெல்டா மக்கள், டெல்டா மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே காவிரிக்காக இயங்கி நிற்கிறது. கர்நாடகம் நீர் பிடிப்புள்ள பகுதி, தமிழகம் நீருக்கு இயங்குகிற பகுதி. எனவே அணை கட்டி தமிழ்நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்க கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெங்களூரில் இருக்கிற கன்னட மக்கள், தமிழ் பேசும் மக்கள், இந்த பெங்களூர் மக்களின் குடிநீர் தேவையை தமிழக மக்கள் உணர்ந்தே இருக்கிறோம். அதற்கு தமிழ்நாடு மதிப்பளிக்கிறது. பெங்களூர் துவங்கி மைசூர் வரை உள்ள தமிழக மக்கள், கன்னட மக்களின் உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே போன்று ஒசூர் துவங்கி சென்னை வரை இருக்கிற கன்னட மக்கள், தமிழ் பேசும் மக்களின் உணர்வுகளுக்கும் கர்நாடக அரசு மதிப்பளிக்க வேண்டும். நமது இரண்டு மாநில மக்களும், இரண்டு மொழி பேசுகிற மக்களும் நீண்ட நெடுங்காலமாக இந்த பிரச்சனை இருந்தாலும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பது இனியும் தொடரும். இதை பிளக்கிற எந்த அரசிலும் தோல்வியுறும். தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு கன்னட மக்கள் மதிப்பளிப்பார்கள், கன்னட மக்களின் உணர்வுகளுக்கு தமிழ் மக்கள் மதிப்பளிப்போம். இப்பொழுது பிரச்சனை தமிழ்நாடு நீருக்கு இயங்குகிறது, டெல்டா வறட்சியில் இருக்கிறது. எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி எங்களுக்கு நீர் திறந்து விடுவதும், தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அணை கட்டாமல் அணை கட்டுகிற முயற்சியை கைவிட வேண்டியதும் கர்நாடக அரசின் பொறுப்பு. இந்த உரிமை போரில் பங்கேற்றிருக்கிற தமிழக மக்கள் இயக்கங்கள் பலவற்றையும் நாங்கள் நினைவு கொள்கிறோம், பல அறிஞர்களை நாங்கள் நினைவு கொள்கிறோம். தமிழக மக்கள், தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். நாட்டின் பிரதமர் அதற்கு செவிமடுக்க வேண்டும். அவர் வெறும் பார்வையாளராக இருந்து விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்நாடக அரசுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு முதல்வரின் வேண்டுகோளுக்கும் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கும் கர்நாடக அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் விவசாய சங்கத்தின் மாநில பிரதிநிதிகளின் சார்பிலும் நாங்கள் நட்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூன்று பேரும் ஒரு ஒருங்கிணைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது தேர்தல் கூட்டணி அல்ல. இது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு ஒருங்கிணைப்பு குழு. இது ஒரு நீண்ட பயணத்தின் துவக்கம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாட்டை இடது பக்கம் திருப்புவதற்காக நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை தேர்தல் நேரங்களில் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம். அதுவரை கொள்கை அரசியல் தான். நாங்கள் RSS BJP-யை பகைமுரணாக பிரகடனப்படுத்துகிறோம். இதர ஜனநாயக சக்திகளை நட்பாக பார்க்கிறோம். தேர்தல் காலங்களில் அது குறித்து சிந்திப்போம். தேவை ஏற்பட்டால், ஒரு சூழல்கள் நிர்பந்தித்தால், உள்ளாட்சியில் கம்யூனிஸ்டுகள்
இணைந்து தனித்தே கலந்தார் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை சொல்வதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சதம் அரசதம் என்று எங்களை எளிதில் கடந்து செல்கிறார். நாங்கள் இன்னும் அந்த சோதனையில் ஈடுபடவில்லை. நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, போராடுகிற தோழர்கள் இருக்கிறார்கள், மக்களோட எங்களுக்கு உறவுகள் இருக்கிறது. எனவே சூழல் ஏற்பட்டால் தனித்தே நின்றால் எங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவ்வாறு முடிவெடுக்கிற போது இதுல ஜனநாயக சக்திகளையும் நாங்கள் இணைத்தே சிந்திப்போம். இதுல ஜனநாயக சக்திகளை இணைத்தே சிந்திப்போம். இது வடமாநில கலாச்சாரம், தமிழ் மண்ணுக்கு அது ஏற்புடையதல்ல. விலை பேசப்படுவதும் விலை போவதும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கான நெருக்கடி. இதை தமிழ் நல்லுலகம் ஏற்காது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது, ஒரு கட்சியில் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விட்டு ஏராளமான வழக்குகளை சந்தித்து விட்டு இன்னொரு கட்சிக்கு எளிதில் செல்வதும் அதை ஏற்பதும் என்பது ஜனநாயகத்துக்கு தரப்படுகிற நெருக்கடியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஏற்புடையதல்ல. கொள்கை குதிரை பரத்தில் யார் ஈடுபட்டாலும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்புடையதல்ல. விலை பேசப்பட்டாலும் விலை போனாலும் அது ஜனநாயகத்திற்கான நெருக்கடி. எனவே கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். நல்லது. முதல்வர் அந்த நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த தேசபக்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை. வந்தே மாதரம் பிரச்சனைக்குரியது, அது நாடாளுமன்றத்தில் வாதிக்க வேண்டும், பின்னர் அது பாடலாம். ஆனால் தமிழ் தாய்மொழி, பிற மொழிகளை மதிக்கிற செவ்வியல் தொன்மை மொழி, இந்த மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். அதில் தமிழக முதல்வர் உறுதியாக இருக்க வேண்டும், தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும், தமிழ் குரல் நல்லுலகம் அதில் உறுதியாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்க கலைத்து போட்டதா சொல்லிருக்கீங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுடைய ஆதரவுடன் போட்டிடுவீங்களா, அது தனித்து போட்டிடுவீங்க? சூழல் எங்களை நிர்பந்தித்தால் தனித்து போட்டியிடுவதற்கும் கம்யூனிஸ்டுகள் தயார். ஆனால் எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம். இந்தியா பறந்து விரிந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதில் இந்தியாவை இடது பக்கம் திருப்புவதற்கே ஜனநாயக சக்திகள் தேவைப்படுகிறது. எனவே உரையாடல் எங்கள் பகைமுரண் RSS பிஜேபி. தமிழ்நாடு மாணவர் கழகத்தின் தலைவராக வந்து கல்வியாளர்களும் கல்வி சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா யோகி அவர்கள் அவர் ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது காவிரி அரசு வந்து தொடர்ந்து காவிரிக்கால இருக்கக்கூடியவங்களே வந்து நியமிக்கப்பட்டு வராங்க. சினிமா துறையை சார்ந்தவர்கள் பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் நியமிக்கிறாங்க. யாரையும் நியமிக்கலாம், அது அவர்கள் உரிமை. ஆனால் நமது கல்வியாளர்களின் கருத்து அறிய வேண்டும். இந்தியாவோடு ஒப்பிடுகிற போது மிக சிறந்த கல்வியாளர்கள் தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள். கல்வியாளர்களின் கருத்தை அறிந்து ஒரு சமூக அறிவியல் பாடமாகும். டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், சிங்காரவேலர் இது போன்ற மேதைகள் கோரிய இந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சமூக அறிவியல் கல்வி தேவைப்படுகிறது. நாங்களா அந்த சூழல் வரும். அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள்.